ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஆமாம், இது நம்ம சீடெல்லாம் போட்டிருக்குறோம். இது இருட்டில் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்களா மேலே வருது. ஸோ அது உள்ள இருட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். திரும்பவும் அது மேலே வர்றதுக்கு அந்த முளையை உடச்சின்னு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை கொஞ்ச நாள் சில ட்ரையல்ஸில் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. கடவுள் என்னை பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், யாருக்கும் தெரியல, இருட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவுமே கஷ்டப்படும் போது நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு டெஸ்டிங்குள்ளே போகிறீங்க. அது ஆகிட்டு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, முளை அடித்து எவ்வளோ நல்லா இலைங்கெல்லாம் விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரையலில் இருக்கும்போது கஷ்டப்பட்டு அதை ஓவர் கம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. ஏசப்பா ட்ரையலில் இருக்கும்போது உங்கள் கூட தான் இருப்பார். அவர் உங்களை உள்ளங்கையில் தான் வச்சுருப்பார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உள்ளங்கையில் தான் வச்சுருப்பார். அந்த நேரத்துலையும் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்கள். ஆசீர்வாதம் வந்துட்டு பிறக்கும் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்கள். எல்லா கன மகிமையும் அவர் ஒருத்தருக்கேன். இந்த வேர்ல்டு லைஃப் ட்ரையல் தான். ஆக்சுவலி வேர்ல்டு ஹெல்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, லேடிஸ் 72 இயர்ஸ் இருப்பாங்களாம் இப்போ காலகட்டத்தில். ஜென்ஸ் 68 இயர்ஸ் இருப்பாங்களாம். இருக்கிற முட்டமும் நம்ம கடவுளுக்கு பிரியமாக நடந்து ஒரு இன்டர்னல் லைஃப் போகலாம். அதுதான் இது ட்ரைனிங் பீரியடு. இந்த லைஃப் மொத்தமே நீங்கள் தோத்தா கூட அப்படி கடவுள் விட மாட்டார். இன்கேஸ் லைஃப்பில் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லைஃப் மொத்தமே உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளோட இன்டென்ஷன் இங்கே நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே கலான்னு இது பண்ணுறது இல்லை. நம்ம இன்டர்னல் லைஃப் போட தான் நம்மளோட இன்டென்ஷன். நம்ம ஜெனரேஷன் அங்கே கூட்டின்னு போனோம், ஒரு கூட்ட ஜனத்தை அங்கே கூட்டின்னு போனோம். அதுதான் நம்ம இன்டென்ஷன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி ஜீசஸ்.